இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சீனாவில் இந்தியா செய்த தரமான சம்பவம் SCO, அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இதோடைய மாநாடு அப்படிங்கிறது நடக்கும். இதோட மாநாடு வந்து இந்த வருடம் சீனாவுடைய தலைநகர் பீஜிங்ல நடைபெறுது. இந்த மாநாடு அப்படிங்கிறது முடியும் போது ஒரு கூட்டறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படும், இந்த 10 நாடுகள் சைன் பண்ணி. இப்போ அந்த மாநாடுல அவங்க தயார் செய்த அந்த கூட்டறிக்கையில இந்தியா கையெழுத்திட மறுத்திருக்கிறது. ஏன் நாங்க இந்த மாநாடுடைய அந்த கூட்டறிக்கையில கையெழுத்து போடல அப்படின்ட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் ரொம்ப தெளிவா எல்லா நாடுகளுடைய பிரதிநிதிகளும் அமர்ந்திருந்த அதே நேரத்தில் ரொம்ப தெளிவா நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி இந்த காரணங்களை அடுக்கினார். தீவிரவாதத்தின் மையமாக இருக்கும் எந்த பகுதிகளையும் குறிவைத்து தாக்கி அழிக்க இந்தியா இனிமேல் தயக்கம் காட்டாது. சைனா அப்படிங்கிறது ஆபரேஷன் சிந்தூர் அப்புறம் இந்த ஈரான் இஸ்ரேல் போருக்கு அப்புறம் அம்பலப்பட்டு நிற்கிறது இந்த உலக நாடுகள் மத்தியில். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் குளோபல் பவர், நாங்கள் அமெரிக்காவுக்கு சவால் விடுவோம், ட்ரம்ப் ஒரு பக்கமா, ட்ரம்ப் நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம், இந்தியாலாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த இந்த நாடு அப்படிங்கிறது இப்போ மிக மிக பலவீனமான இடத்தில் இருக்கு. இப்ப நடந்திருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது குறிப்பா ஈரானுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமையை நோக்கிதான் பாகிஸ்தானும் செல்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் ஈரானிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இந்த உலகத்துடைய அமைதிக்கே ஆபத்து அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்னார். அவர் சொன்ன பிறகு 2வது பாயிண்ட் என்ன சொன்னார்? இதேதான் பாகிஸ்தானுக்கும் பொருந்தும் அப்படின்னார். சோ இஸ்ரேலுடைய அந்த ஒரே மோட்டோ, அமெரிக்காவுடைய அந்த ஒரே மோட்டோ அப்படிங்கிறது டீநியூட்ரலைஸ் தி ஈரான். இதன இப்போ இதே ஸ்டாண்டை நோக்கி இந்தியா நகர்கிறதா? ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். சீனாவில் இந்தியா செய்த தரமான சம்பவம், அப்படிதான் இந்த காணொலிக்கு தலைப்பு வைக்கணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஏன் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம், அதற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய செய்தி. SCO, அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இது ஒரு கூட்டமைப்பு, 2001 தொடங்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. சைனா உள்ளிட்ட நாடுகள் இணைந்து கிட்டத்தட்ட 10 நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு. அதுல இந்தியாவும் ஒரு நாடு. இதோடைய மாநாடு அப்படிங்கிறது நடக்கும். இதோட மாநாடு இந்த வருடம் சீனாவுடைய தலைநகர் பீஜிங்ல நடைபெறுது. இதற்கு அந்த உறுப்பு நாடுகள் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் ஒரு செஷன் உட்காருவாங்க. அதுக்கு முன்பாக அந்த நாடுகளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், இந்த செக்யூரிட்டி லெவலில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிட்டிங் உட்காருவாங்க. இந்த மாநாடு அப்படிங்கிறது முடியும் போது ஒரு கூட்டறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படும், இந்த 10 நாடுகள் சைன் பண்ணி. இப்போ அந்த மாநாட்டில் அவங்க தயார் செய்த அந்த கூட்டறிக்கையில இந்தியா கையெழுத்திட மறுத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் பிரதானமான செய்தி. இந்தியா ஏன் மறுத்தது? இந்தியா மறுத்ததுக்கான காரணம் என்ன? அது இல்லாமல் இது மறுத்ததுனால என்ன மாதிரியான ஒரு செய்தியை இந்த உலக நாடுகளுக்கு, குறிப்பாக சைனாவுக்கு, பாகிஸ்தானுக்கு என்ன மெசேஜை இந்தியா கொடுக்க விரும்புது, நினைக்குது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா நடத்திய பிறகு பாகிஸ்தானோட ஒரு பிரதிநிதியும் இந்தியாவுடைய ஒரு பிரதிநிதியும் ஒரு காமனான ஒரு பிளேஸில் சந்திக்கிறாங்க அப்படின்னா அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இதில் பாகிஸ்தானும் ஒரு உறுப்பு நாடாக இருக்கிறது. ஸோ இதில் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா அவரும் இருந்தார். நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் இந்த மாநாட்டில் இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் நாங்கள் இந்த மாநாடுடைய அந்த கூட்டறிக்கையில கையெழுத்து போடல அப்படின்ட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் ரொம்ப தெளிவா எல்லா நாடுகளுடைய பிரதிநிதிகளும் அமர்ந்திருந்த அதே நேரத்தில் ரொம்ப தெளிவா நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி இந்த காரணங்களை அடுக்கினார். இந்த காரணங்கள் யாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, பாகிஸ்தானுக்கும் குறிப்பாக அந்த பேரரசருக்கும் புரிஞ்சிருக்கும். பேரரசர் ஷி ஜின்பிங். இதில் அவர் சொன்ன விஷயங்களை பார்ப்போம், ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன விஷயங்களை பார்ப்போம். தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். எந்த நாடுன்னு குறிப்பிடல, ஆனா அவர் சொன்னது இது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை சில நாடுகள் தங்களுடைய கொள்கையாகவே, அதாவது பாலிசியாகவே வைத்திருக்கின்றன. அது போன்ற நாடுகளை கண்டிக்கவோ கண்டனம் செய்யவோ விமர்சிக்கவோ தயக்கம் கூடாது. ஒருவேளை தயக்கம் இருந்துச்சு அப்படின்னா
அது வந்து இரட்டை நிலைப்பாடின் விளைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இதுதான். தீவிரவாதத்தின் மையமாக இருக்கும் எந்த பகுதிகளையும் குறிவைத்து தாக்கி அழிக்க இந்தியா இனிமேல் தயக்கம் காட்டாது அப்படின்ட்டு வந்து மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி அதை வந்து அழிப்பதற்கான விஷயங்கள்லையும் வந்து எங்களுக்குள் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ராஜ்நாத் சிங் அவர்கள் அங்கே சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது. இது எல்லாமே இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா வந்து அந்த ரோல லாஸ்ட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதே மாதிரி ராஜ்நாத் சிங் அவர்கள் யாரை குறிப்பிட்டு பேசுறார் அப்படிங்கிற அந்த செய்தியும் வந்து தெளிவாக இருந்தது. அதனால இந்த பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத, அந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்த தீவிரவாதிகளை ஊக்குவித்து அவர்களுக்கு புகலிடம் கொடுத்து அவர்களுக்கு வந்து ஃபண்டிங் கொடுத்து எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய நாடுக்கு எவ்விதமான ஒரு விமர்சனமோ கண்டனமோ தெரிவிக்காத இந்த மாநாடுடைய கூட்டறிக்கையை இதில் வந்து இந்தியா கழுத்திடாது அப்படின்ட்டு வந்து தெளிவாக வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இதில் இருக்க மெசேஜ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் என்கிற அந்த நாடு கடந்த காலங்களில் குறிப்பாக அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு, ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அவங்க உள்ளுக்குள்ள பண்ணிட்டு இருக்கக்கூடிய பில்டப் என்னன்னா, நாங்கள் இந்தியாவை வந்து தோற்கடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. உலக நாடுகளுக்கு மத்தியில் வந்து என்ன ஒரு பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னா, பஹல்காம் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதற்கான ஆதாரத்தை இந்தியா தர மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு நரேட்டிவையுமே உடைச்சாகணும். அந்த ரெண்டு நரேட்டிவையும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாஸில் உட்காந்து உடைச்சோம் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயங்கிறது இருக்காது. ஸோ இதை வந்து எங்கே உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நேரத்தை வந்து பார்த்து கொண்டிருந்தது இந்தியா. அந்த நேரத்தை கரெக்டாக வந்து இந்த SCO, குறிப்பாக இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் உடைய இந்த சப்மிட் அப்படிங்கிறது ரொம்ப ஆப்டாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். இதில் ரெண்டாவது செய்தி சைனாக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. ஏன் அப்படின்னா, அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தீவிரவாதிகளை ஊக்குவிக்கும், தீவிரவாதிகளுக்கு பின்னணியில் இருந்து இயங்கும், அவர்களுக்கு சகல உதவிகளையும் செய்யும் நாடுகள் அப்படின்ட்டு வந்து இந்தியா அதில் குறிப்பிட்டிருக்கு. இதில் யார் அவங்க குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது யாருக்கு புரியுதோ இல்லையோ சைனாக்கு நிச்சயமாக புரியதானே செய்யும். அதுவும் குறிப்பாக சைனாவுடைய தலைநகர்லேயே உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தான் அந்த தீவிரவாத தாக்குதலை வந்து நடத்துச்சு அப்படின்னா, அதை நடத்தியது வேணா பாகிஸ்தானாக இருக்கலாம், பாகிஸ்தான் ஏவி விட்ட தீவிரவாதிகளாக இருக்கலாம். ஆனால் அந்த தீவிரவாதிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது பாகிஸ்தானுக்கு பின்னாடி யாருடைய வெப்பன் சிஸ்டம் இருக்கு? லாகூரை எந்த வெப்பன் சிஸ்டம் வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருந்தது? அந்த HQ-9ங்கிறது யார் தயாரித்த டிஃபென்ஸ் சிஸ்டம்? அது எல்லாமே சைனா தானே. ஸோ சைனா கம் பாகிஸ்தான் கம் தீவிரவாதிகள், இந்த அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினை வந்து ரொம்ப தெளிவாக பேரையும் குறிப்பிடாம எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மிக தெளிவாக இந்தியா செய்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து தங்களுடைய தலைநகரில் வந்து கூட்டம் போட்டு வந்து அதை ஒரு பெருமையாக காட்டக்கூடிய, ஏன் இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட உலக பரப்பில் வந்து 46% நிலப்பரப்புகளை கொண்ட நாடுகள் ஒருங்கிணைந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டமைப்பு இந்த SCO. ஸோ வந்து இந்த கூட்டமைப்பில் போடக்கூடிய தீர்மானங்கள், அறிக்கைகள், இதற்குள்ள நடக்கக்கூடிய விவாதங்களை உலக நாடுகள் மிக நிச்சயமாக பார்க்கும். அதே மாதிரி இந்த சப்மிட் நடக்கும்போது ஐநாவிலிருந்தும் வந்து பார்வையாளர்கள் வந்து அங்கே அமருவாங்க. பார்வையாளர்கள் நாடுகள் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு 5க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பிளாட்ஃபார்மை இந்தியா எப்படி பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இதுல சைனாக்கு கொடுக்கக்கூடிய செய்தியும் வந்து இதுதான். பாகிஸ்தானை அதுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்க தரக்கூடிய சப்போர்ட், நீங்க இருக்கக்கூடிய தைரியத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்களை பாகிஸ்தான் ரொம்ப துணிச்சலா வந்து செய்யறாங்க. அதுவும் குறிப்பா வந்து இப்போ வரும் காலங்கள் அவங்க ஏதாவது ஒன்று செய்வாங்கன்னா அதுக்கு பின்னாடி மிக நிச்சயமாக அமெரிக்கா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான தெளிவான சிக்னல்ஸ் கிடைச்சாச்சு. ஆனா இதுக்கு முன்பாக அவங்க ஃபினான்ஷியலாக அவங்க டவுனாக இருக்கும்போது அவங்கள தூக்கி விட்டது, அவங்களுக்கு தேவையான வெப்பன் சிஸ்டத்தை கொடுத்தது எல்லாமே வந்து சைனா தான். அந்த வெப்பன் சிஸ்டம் வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் கொடுத்தது எல்லாமே சைனா தான் அப்படிங்கிறதால சைனாவுக்கும் இதற்கான செய்தி, பாகிஸ்தானுக்கு நேரடியான செய்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டறிக்கையில் வந்து கையெழுத்து போடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய அசிங்கம் யாருக்குன்னா சைனாக்கு தான்.
ஏன்னா இந்த சப்மிட்டை வந்து உருவாக்குனது, இந்த சப்மிட்டை வந்து தலைமை தாங்கிறது இப்போதைக்கு எல்லாமே வந்து சைனா கையில் தான் இருக்குது. அது பீஜிங்கில் தான் நடக்குது. ஸோ தங்களுடைய தலைநகர் நடக்கக்கூடிய ஒரு சர்வதேச கூட்டமைப்புடைய ஒரு மாநாடு, அந்த மாநாட்டிலேருந்து ஒரு நாடு வந்து அதுவும் மிகப்பெரிய இந்தியா போன ஜனநாயக நாடு வந்து கையெழுத்து போடாமல் வந்து அதை உதறி தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னா இதோடைய அசிங்கம் அப்படிங்கிறது சைனாவுக்கு. ஏன் இந்த நேரத்தில் இந்த அடியை வந்து இந்தியா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுவும் குறிப்பாக இந்த ஈரான் இஸ்ரேல் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூருக்கு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே எதை உணர்த்துச்சு அப்படின்னா த ஃபால் ஆஃப் சைனா. இது வந்து ஏதோ இட்டுக்கட்டி சொல்றது கிடையாது, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். ஈரான் இஸ்ரேல் இடையில நடந்த இந்த போர்ல வந்து ஈரான் வந்து நம்பி இருந்த 2 நாடுகள், ஒன்று சைனா, இன்னொன்று ரஷ்யா. ஆனா 2 நாடுமே வந்து ஈரானுக்கு வந்து கை கொடுக்கல. குறிப்பா வந்து ரஷ்யால ஏற்கனவே அவங்க உக்ரைன் கூட மிகப்பெரிய ஒரு போர்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களால வந்து பெரிய அளவுக்கு இதுல வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியல. அதை தாண்டி புதின கேட்கும்போது நிறைய ரஷ்யர்கள் இஸ்ரேல்ல இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் வெளிப்படையான ஒரு காரணத்தை சொல்லி அவர் மறுத்துட்டார். சைனா வந்து நினச்சிருந்தா செஞ்சுருக்க முடியும். ஆனால் சைனாவுடைய ஈரானை காப்பாற்றும் முயற்சி அப்படிங்கிறது தோல்வி அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக பார்ப்போம். ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து 18 வரைக்கும் சைனாவுடைய பேரரசர் ஷி ஜின்பிங் வந்து 2 நாடுகளுக்கு வந்து அரசுமுறை பயணமாக போகிறார். எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா கசகஸ்தான், அப்புறம் வந்து உஸ்பெகிஸ்தான். இந்த 2 நாடுகளுக்கும் வந்து சீனாவுடைய அதிபர் போகிறார். எதுக்காக போறார் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக அந்த ஜூன் மாசத்துல எதுக்கு போறார் அப்படின்னா, ஈரானை எப்படியாவது பாதுகாக்கணும், ஈரானை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற அவருடைய முயற்சி. குறிப்பாக வந்து ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காஸ்பியன் சி மூலியமா வந்து ஈரானுக்கு தேவையான அம்யூனேஷன்ஸ், அதுக்கப்புறம் உள்ளிட்ட விஷயங்களை கொடுத்தாவது ஈரானை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இந்த 2 நாடுகளுடைய ஒத்துழைப்பை வந்து சீன அதிபர் நேரடியாக அவங்க நாட்டுக்கே சென்று கேட்கிறார். ஆனால் அவங்க கேட்ட அந்த விஷயத்தை வந்து 2 நாடுகளுமே மறுத்துருச்சு. இன்னும் கிட்ட அந்த 2 நாடுகள் அப்படியே பெரிய உலக வல்லரசு நாடுகள்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த நாடுகளே வந்து மறுத்துருச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஃபார் சைனா. ரெண்டாவது வந்து சைனா அதற்கு இந்த 2 நாடுகள் மறுத்த பிறகு ரஷ்யா கிட்ட அவங்களோட உதவி கேட்குறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஏதாவது விஷயத்த ஈரானுக்கு வந்து நம்ம செய்யலாமா அப்படின்னு. புதின் ரொம்ப அழகாக வந்து அதுலேருந்து விலகி போகிறார். இல்லை, என்னால் இதில் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் விலகி போகிறார். ஸோ டிப்ளமேட்டிக்காக சைனா எடுத்த, ஈரானுக்கு ஆதரவாக எடுத்த, குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்த அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது தோல்வி. ரெண்டாவது பாருங்க, ஈரான் பயன்படுத்திய வெப்பன்ஸ்லையும் கணிசமான வெப்பன்ஸ் வந்து சைனாவுடைய வெப்பன்ஸ். மிக குறிப்பாக அவங்களுடைய ரேடார் JY-14 அப்படிங்கிற ரேடார், அது வந்து ஷிராஸ் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தயாரித்த சைனாவுடைய தயாரிப்பில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் வந்து இந்த வாரில் வந்து அவங்களுக்கு யூஸே ஆகலை. அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வந்து யூஸ் ஆகலை. அவங்களோட ரேடார் சிஸ்டமும் வந்து மேலே பறக்கக்கூடிய எந்த விமானங்களையும் வந்து கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப மட்டமாக இருந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய அவுட்கம்லேயே நமக்கு வந்து தெரிஞ்சுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யாரு? அதுவும் வந்து சைனா தான். அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்க, ஃபர்தோ நியூக்ளியர் சைட்டு, அதில் இருக்கக்கூடிய பாட்டம் பேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தது சைனா தான். ஆனால் அங்கே தான் வந்து அமெரிக்கா வந்து அந்த B2 பங்கர் பஸ்டர் மூலிமா வந்து தாக்குதல் நடத்தி அதை வந்து முழுமையாக வந்து அளித்தது அமெரிக்கா. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பேக்லாஷ் அப்படிங்கிறது யாருக்குன்னா சைனாக்கு தான். அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் யூஸ் பண்ண அந்த HQ-9 அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யாது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெடார் சிஸ்டம் வேலை செய்யாது. அவங்களுடைய மிஷினரிஸில் கூடிய குறிப்பாக அவங்களுடைய மிசைல் சிஸ்டம் வேலை செய்யாது. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடியது சைனா தான். ஸோ சைனா அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சிந்தூர், அப்புறம் இந்த ஈரான் இஸ்ரேல் போருக்கு அப்புறம் அம்பலப்பட்டு நிற்கிறது இந்த உலக நாடுகள் மத்தியில். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து குளோபல் பவர், நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு சவால் விடுவோம், ட்ரம்ப் ஒரு பக்கமாக, ட்ரம்ப்பை நாங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவோம், இந்தியாலாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்த இந்த நாடு அப்படிங்கிறது இப்போ மிக மிக பலவீனமான இடத்தில் இருக்குது. அந்த இடத்த வந்து கொஞ்சமாவது ஒரு பில்டப் பண்ணி நாமளும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த SCO சம்மிட் அது இல்லைனாலும் நடந்திருக்கும். ஆனால் இதை வந்து காமிச்சு ஒரு பில்டப்பை கொடுத்து நம்ம திருப்பியும் வந்து யார் நம்ம காமிக்கலாம் அப்படின்னு அவங்க போட்ட ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் பிளான் தான் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், இந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறது. அந்த கூட்டமைப்பு மாநாடு இப்போ போட்டதுக்கான மிக முக்கியமான காரணம், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் வச்சு நமக்கு ஏற்பட்ட அந்த பின்னவிடைகள் எல்லாத்தையுமே சமாளித்து அப்படியே காமிச்சிடணும், ஒரு பாவலா காமிச்சிடணும் அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் எதுவுமே வந்து நடக்கலை. அதில் மிகப்பெரிய கரும்புள்ளியாக இந்தியாவுடைய நாங்கள் இந்த கையெழுத்து போட மாட்டோம்னு சொன்ன அந்த விவகாரம் மாறி இருக்கிறது. இதுதான் வந்து இப்போ வந்து வேர்ல்ட் நியூஸில், குறிப்பாக ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த மத்தியில் மிகப்பெரிய ஒரு விவாத புள்ளியாக இதுதான் தற்போது மாறி நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ
சைனா அப்படிங்கிறது தொடர்ந்து பலவீனம் அடைந்து வரக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த குளோபல் பவர்னு சொல்லி அவங்க வச்ச அந்த நரேட்டிவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். அதில் மிக முக்கியமான ஒரு அடி இப்போ இந்தியா கொடுத்தது. இப்போ அடுத்து பாகிஸ்தான் பொறுத்தவரை பாகிஸ்தானுக்கு இதில் சொல்லக்கூடிய இந்த மெசேஜ் அப்படிங்கிறது புதுசு கிடையாது, ஏற்கனவே நிறைய இடத்துல வந்து சொன்னது தான். ஆனால் இதில் ஒரு சட்டிலான ஒரு மெசேஜ் இருக்குது. இது தொடர்பான நம்ம ஒரு விரிவான ஒரு பதிவு நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்கிறது அப்படின்ட்டு தான் நம்மளுடைய அரசியல் தலைமை தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய விமானங்கள் இந்தியாவுடைய அந்த ஏர் ஸ்பேஸை வந்து பயன்படுத்துவதற்கான அந்த தடையும் வந்து நீட்டிக்கப்படுது. இப்போ பாருங்க, இப்போ நடந்திருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது குறிப்பாக ஈரானுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமையை நோக்கி தான் பாகிஸ்தானும் செல்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் ஈரானிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இந்த உலகத்துடைய அமைதிக்கே வந்து ஆபத்து அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்னார். அவர் சொன்ன பிறகு ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னார்? இதே தான் பாகிஸ்தானுக்கும் பொருந்தும் அப்படின்னார். ஸோ இஸ்ரேலுடைய அந்த ஒரே மோட்டோ, அமெரிக்காவுடைய அந்த ஒரே மோட்டோ அப்படிங்கிறது டீநியூட்ரலைஸ் தி ஈரான். இதுதானே இப்போ இதே ஸ்டாண்டை நோக்கி இந்தியா நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்கிறது அப்படின்ட்டு வந்து இந்தியா தொடர்ச்சியாக சொல்கிறதுக்கான காரணம் வெறும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மட்டும் கிடையாது. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவாக டீநியூட்ரலைஸ் தி பாகிஸ்தான் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்தாச்சு. அது சம்பந்தமான விவாதங்கள் போயிட்டுருக்கு. இது தொடர்பான ஒரு விரிவான பதிவை நம்ம வரக்கூடிய காணொலிகளில் நம்ம பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.